உவாமை. ஸோ வேதாகமத்தின் படியா சொன்னா அந்த வார்த்தையின்படி உவாமை. நம்ம பாஷையில சொன்னா என்ன சொன்னாரு? கதை. கதை சொல்லியுமே நிறைய பேருக்கு புரியல. கதை சொல்லியும் என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க. அவர் நினைச்சாரு கதையவாது சொல்லுவோம்ப்பா அப்படின்னு. கதை சொல்லியுமே என்ன செய்யல? ஏன் கூட இருந்த சீசர்களுக்கு என்ன செய்யல? புரியல. ஆனால் தனித்திருந்து அவரோடு கூட என்ன செய்றாங்க? இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லும்போது அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. பிரசங்கம் என்பதும் வேத வசனம் என்பதும் ஏதோ படித்த உடனே அறிந்து கொள்வது அல்ல. ஆவியானவர் வரும்போது அதனுடைய வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப நான் இந்த வேத வசனங்களை என் அறிவில் என்ன செய்ய முடியாது? படிக்கவே முடியாது. பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்க, வேத வசனத்தை அறிவில் படிக்கவே முடியாது. ஆமா, அறிவில் படிச்சா நிறைய கேள்வி கேட்போம். அந்த கேள்விகள் என்ன செய்யும் தெரியுங்களா? தவறாய் மாறிவிடும். ஆனால் ஆவியானவர் உதவியோடு படிக்கும் போது ஒரு ரெவலேஷன், வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அல்லேலூயா. வேதாகமத்தை வெளிப்பாடோட படிக்கணுமே தவிர அறிவில் என்ன செய்யக்கூடாது? படிக்கவே கூடாது. எனக்கு எவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், எனக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், அல்லது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் வேதாகமத்தை நான் அறிவில் படிச்சேன்னா அது வெறும் புஸ்தகமாக இருக்கின்றது. ஆனால் ஆவியானவருடைய உதவியோடு வெளிப்பாடோடு படிக்கும் போது அது என்னை உயிர்ப்பிக்கிறதாக, ஏன் ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஒன்ன மைண்ட்ல ஏத்திக்கங்க. வேதாகமத்தை திறக்கும் போது நான் ஒரு அறிவாளி இல்லை, நான் என்ன செய்ய போறேன்? தரிசனத்தோடு படிக்க போறேன்னு சொல்லி நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா.